வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாங்க. அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதினாவோட நன்மை தீமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புதினாவில் எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கோ அந்த அளவுக்கு தீமைகளும் இருக்குது. நம்ம அன்றாட சமையலில் புதினாவையும் பயன்படுத்துகிறோம். அதில் மருத்துவ பயன்கள் அதிகமாக இருக்குங்க. அதே அளவுக்கு பக்க விளைவுகளும் அதிகமாக இருக்குது. அதை பற்றி பார்க்கலாங்களா? இந்த புதினாவை என்ன சொல்லுவாங்கன்னா மிளகு கீரைன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு வாசனையுள்ள ஒரு தாவரம், சரிங்களா? இதை வாசனையால் பிரியாணி போன்ற சமையலில் இது அதிகமாக பயன்படுது. வாயில் இருக்கும் துர்நாற்றத்தை போக்குறதுக்கும் வாயில் போட்டு மென்று சாப்பிட்றதுனால நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். இது ஸ்விங்கம், மவுத் வாஷ் இதிலெல்லாம் இந்த புதினா பயன்படுத்துகிறாங்க. இது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தாவரம். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால இந்த புதினா இலைகளை கொண்டு நம்ம டீ போட்டும் குடிக்கலாம். இது மூலயமா நான் நிறைய நன்மைகள் பெற முடியும். தலைவலி, ஜீரண சக்தி, வாய் ஆரோக்கியம் என பல இடத்துல இது பயன்படுங்க. ஜூஸ் போட்டு குடிக்கலாம், டீ வச்சும் குடிக்கலாம், சரிங்களா? இது நமக்கு இதிலேருந்து பெறப்படும் எண்ணெய் நமக்கு உடம்பு வலி நீக்கிறதுக்கு பயன்படுகிறது. இது எந்தெந்த மருத்துவ இதில் பயன்படுத்தி பார்க்கலாங்களா? இது மருத்துவத்துறையில் ஒரு தாவரமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த தாவரத்திலிருந்து பெறப்படும் எண்ணெய் மாத்திரை வடிவில் கூட நமக்கு கிடைக்கிறது. இது எளிதில் சீரணமாகும். இந்த இலைகளை பூக்களை உலர்த்தி காய வச்சு அதுலேருந்து மெந்தால்ங்கிற எண்ணெயை எடுக்கிறோம். அது ஆல்கஹால் தயாரிப்பிலும் நம்ம பயன்படுத்துகிறாங்க. இது இந்த மெந்தால் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா மனதிற்கு ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியது, சரிங்களா? இதனால் இந்த புதினா டீ போட்டு குடித்தோம்னா நம்ம உடம்பு நல்ல உற்சாகம் பெறுங்க. இந்த எண்ணெய் இருக்குல்ல, தலைக்கு தேய்ச்சும் குளிக்கலாம்.